டெல்லிக்கு சூப்பர் ஸ்டார் எதுக்கு போகணும்? ஒருவேளை நரேந்திர மோடியோட பதவியேற்பு விழாவில் கலந்துக்க போகிறாரோ, இல்லை பிஜேபியில் சேர்றதுக்கு ஏதாவது திட்டமிட்டிருக்காரா? அது என்னென்றது இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க. சூப்பர் ஸ்டாருடைய தற்போதைய அப்டேட் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வேட்டையன் படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சார். முடிச்ச கூட அவர் வந்து எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவனை எங்கே போவார், இமயமலைக்கு தானே போவார். அங்கே தான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக திரும்பி வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பிகாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஞானவேல் ராஜா லைக்கா நிறுவனம் தான் தயாரிச்சு அனிருத் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் வரப்போகுது. அவருடைய அடுத்த படம் அப்டேட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமே. ஸோ கூலி இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குறாரு. அதோட டீசர் நம்ம பார்த்து பயங்கரமாக வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். அந்த வகையில் அதோடைய பணிகளும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து இன்னும் தீவிரமாக நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்து டெல்லிக்கு வந்து போயிருக்காரு. இந்த டெல்லிக்கு போன இந்த விவகாரம் தான் அந்த அரசியல் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே சலசலப்பு ஏற்படுத்தி, என்னடா ரஜினி போய் டெல்லிக்கு போயிருக்காரு, எதுக்காக இருக்கும், நரேந்திர மோடியை சந்திக்கிறாரா, பதவி ஏற்பில் அவரும் கலந்துக்க போறாரு, இல்லை பிஜேபியில் சேர போறான்னு சொல்லிட்டு பல கேள்விகள். ஆக மொத்தத்தில் அவர் திரும்பி சென்னை ஏர்போர்ட்ல வந்து செய்தியாளர்களை சந்திச்சு அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நம்ம நண்பர் நம்ம ஸ்டாலின் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆந்திர மாநிலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் 3வது முறையாக நம்முடைய பிரதமர் அரியணை ஏறாரு, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஸோ ஆக மொத்தத்தில் அவர் பாராட்டு தெரிவிக்க தான் அவர் போயிருக்காரே தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக அவர் பண்ணல போல இருக்குது. அதையும் கேட்டாங்க, அதாவது நீங்கள் பதவியேற்பு விழாவில் கலந்துப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, இல்லைங்க நான் இப்போதைக்கு ரிஷிகேஷ் பத்ரிநாத் இதெல்லாம் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்து வந்துட்டேன், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், அதை நோக்கி தான் நான் இருக்கேன், அடுத்தடுத்து என்னுடைய படங்கள்லாம் வரப்போகுது. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் நான் வந்து பண்ண போகிறேன், இவ்வளோ தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக அவர் முடிச்சு டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே சும்மா இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து சும்மா ஊதி பெருசாகிடுவாங்க போல இருக்கு. ஆக மொத்தத்தில் இதுதாங்க அப்டேட், வேற எதுக்கும் அவர் டெல்லிக்கு போல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.